வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஆர்பிபி ராஷ்டிர பாஷா பிரவீன். ஓகே, நம்ம இன்றைக்கி போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம். இப்போது ஸோ ஏற்கனவே நமக்கு தமிழில் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து. ஸோ ஒரு சின்ன பேசிக் மாதிரி பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும். முதல்ல தமிழில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது க, ஸோ இதை இக்கு, கேக்கு இப்படி மேலே புள்ளி வச்ச மாதிரி இக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரியே ஹிந்தியில் என்ன அப்படின்னா ஒரு லெட்ரு ஃபுல்லாக இருக்குது. இது கான்சனன்ஸில் ஃபஸ்ட்டு க. இப்போது இதில் ஹாஃப் லெட்டர் இது தான். அப்போது இதுதான் என்னது இக்கு. ஸோ இதை தான் நம்ம ஹிந்தியில் இக்குன்னு, இந்த லெட்ரு தான் ஹிந்தியில் நம்ம இக்குன்னு சொல்லுவோம். தமிழில் எப்படி அந்த லெட்டருக்கு மேலே புள்ளி வச்ச இக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரியே ஹிந்தியில் அந்த லெட்டரோட ஹாஃப் லெட்டர் தான் நம்ம இக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள், அதாவது பாரக்கட். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி தான். தமிழில் என்ன செய்வோம், இக்கு ப்ளஸ் அ = க அப்படி போடுவோமா, அதே தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு லெட்டரில் ஹாஃப் லெட்டர், இதுதான் என்னது இக்கு. நமக்கு தெரியும், வவல்ஸ் படிச்சிருக்கோம், அதில் ஃபஸ்ட்டு அ. ஸோ இதில் என்ன செய்யணும், தமிழில் என்ன பண்ணியிருக்கோம், மேலே புள்ளி வச்சதை எடுத்துட்டாலும் ஃபுல் லெட்டராக எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இப்போ ஃபுல் லெட்டராக எழுதணும். இப்போ நம்ம இதுதான் பேசிக் மாதிரி இக்கு வாய்ப்பாடுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கா. நம்ம தமிழில் என்ன செய்வோம், கே போட்டு பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போடுவோம். ஸோ இதுதான் கா தமிழில். அதே இது ஹிந்தியில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அந்த கேக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இதுதான் கா. ஸோ அதே மாதிரியே இக் ப்ளஸ் இ, குரில் இ, கே போட்டு இந்த லெட்டருக்கு முன்னாடி இந்த பக்கம் இழுத்து விடணும். இதுதான் குரில் கி. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் இ, ஸோ இது நெடில் இ. இதை என்ன செய்யணும் அப்படின்னா கே போட்டு இந்த பக்கம் இழுத்து விடணும். இதுதான் நெடில் கி. நெக்ஸ்ட்டு உ, இக்கு ப்ளஸ் உ = கு, கே போட்டு ரிவர்ஸில் இந்த பக்கம் சி, நமக்கு சி தெரியுமா, அதே அப்படி ரிவர்ஸில் போடுற மாதிரி. ஸோ இது குரில் கு. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் உ, ஸோ கு, இது நெடில். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டா கீழே அந்த லெட்டர் கீழே போட்டு இப்படி போடணும். ஸோ இதுதான் நெடில் கு. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஏ, அப்போது இதுதான் குரில் ஏ, நெடில் ஏ. ஸோ கே, கே போட்டு மேலே ஒரு கொம்பு போடணும், ஒரே ஒரு கொம்பு. இதுதான் கே, குரில் கேவும் இதுதான், நெடில் கேவும் இதுதான். நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஐ = கை. ஸோ மேலே இங்கே 2 கொம்பு போடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொம்பு போடுறது 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். மேலே ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டு தான் இந்த கொம்பு போடணும். ஒரு லெட்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு தான் மேலே அந்த அண்டர்லைன் பண்ணணும். இதுதான் கை. நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஒரு லெட்ரு ரீ விட்டுட்டோம். ரீ நமக்கு புதுசாக இருக்கும்ல, ஸோ ரீ. அப்போ இது க்ரீ, கே போட்டு நேராக சி போடணும். அநேகமாக இது இந்த இடத்துல வரும். ஸோ இக்கு ப்ளஸ் ரீ, க்ரீ அல்லது க்ரூ, ஏன்னா ரீன்னு சொல்லலாம், ரூன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் ஓ, அப்போது கோவா. அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த லெட்டரை ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரே ஒரு கொம்பு. ஸோ கோக்குமே குரில்வோ அண்ட் நெடில்கோ ரெண்டுமே இது ஒன்று தான். அடுத்து இக்கு ப்ளஸ் அவு அப்படின்னா கவ், 2 கொம்பு, ஒரு கே, ஒரு ஸ்டாண்டிங் லைன், 2 கொம்பு, இது கவ். நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் அம், கம். மேலே ஒரு லெட்டர் எழுதி அந்த மேலே ஒரு டாட் வச்சா அப்படின்னா அதுதான் கம். நெக்ஸ்ட்டு இக்கு ப்ளஸ் அக = கக. ஸோ இதை உயிர்மெய் எழுத்துக்களை ஹிந்தியில் பாரக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா பார்த்துக்குவோம். இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த சிம்பிள்ஸை நல்லா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு லெட்டரையோ ஒரு வேர்டையோ ஃபுல்லாகவே நம்ம ரீட் பண்ண முடியும்.
சரி ஓகே, இன்னும் ஒருக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக எப்படி பார்க்கலாம், சிம்பிள்ஸ் மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்கு எந்த ஒரு சிம்பிளுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் போடலாம். இதுதான் ஆக்குரிய சிம்பிள். அடுத்து ஈக்குரிய சிம்பிள். ஈக்குரிய சிம்பிள் என்னது, அந்த லெட்டருக்கு முன்பக்கம் இப்படி இழுத்து விடணும். இதுதான் ஈக்குரிய சிம்பிள். இங்கே வந்து ஒரு லெட்டர் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குரிய சிம்பிள், அந்த லெட்டருக்கு இந்த பக்கம். அடுத்து ஊக்குரிய சிம்பிள், ஒரு லெட்ரு இருக்குது, அந்த லெட்டருக்கு கீழே ரிவர்ஸில் சி இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரோட முடிகிற சவுண்டு ஊவாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பே இருக்குது, கீழே இப்போ சிம்பிள் வந்து இப்படி போட்டிருக்கோம். அப்போ இது என்னது, ஊ சவுண்டு வரும். அப்போ இப்போ ப்ளஸ் ஊ பூ, அப்போ இது பூ, குரில் பூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை வச்சுக்கலாம், ஏ வச்சுக்குவோம். ஏவோட ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறேன். அப்போ இது எதுக்குரிய சிம்பிள், ஆக்குரிய சிம்பிள். அப்போ சவுண்ட் என்னவாக இருக்கணும், ஆன் முடியணும். அப்போது இது என்னது, யா. ஓகே குட், அதே மாதிரி தான். இப்போது இதுக்கு வச்சுக்குவோம், மே இருக்குது, மேவை இந்த பக்கம் இழுத்து விடுறேன். ஸோ இது என்னது, மீ, ஈயோட சவுண்டு, ஸோ மீ. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஊக்குரிய சிம்பிள் ரிவர்ஸில் சி, ஊக்குரிய சிம்பிள் அந்த லெட்ரு இருக்குது, அந்த லெட்டருக்கு கீழே என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் போட்டு அடுத்து இப்படி இழுத்து விடணும். இதுதான் ஊக்குரிய சிம்பிள். அடுத்து ரீக்குரிய சிம்பிள், ரீ அல்லது ரூன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குரிய சிம்பிள், ஒரு லெட்ரு இருக்குது, அந்த லெட்டருக்கு கீழே நேர சி போடணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ்வல்ஸு ஏலேருந்து, ஏக்கு சிம்பிள் கிடையாது, ஆக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஈக்கு முன்னாடி இப்படி இழுத்துடணும், ஈக்கு இந்த பக்கம், ஊக்கு ரிவர்ஸில் சி, ஊக்கு சர்க்கிள் போட்டு சின்னதாக இழுத்துடணும், ரீ நேர சி போடுவோம். அதுக்கடுத்து ஏ. ஸோ ஏக்குரிய சிம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு லெட்ரு இருக்குது, அந்த லெட்டருக்கு மேலே ஒரே ஒரு கொம்பு, ஏக்குரிய சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஐக்குரிய சிம்பிள், அந்த ஒரு லெட்ரு இருக்குது அப்படின்னா அந்த லெட்டருக்கு மேலே 2 கொம்பு. அப்போ சவுண்ட் எதில் முடியணும், ஐயில் முடியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன கை, சேன சை, பேன பை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓக்குரிய சிம்பிள். ஓக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு கொம்பு போடணும் அந்த லெட்டருக்கு அடுத்து. அப்படி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் முடியும் போது ஓ சவுண்டோட முடியும். அடுத்து அவு. ஸோ அவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் 2 கொம்பு போடணும். ஸோ இது அவு சவுண்டு, அவு மாத்திரா, அவுக்குரிய சிம்பிள். அடுத்து அம். ஸோ அந்த லெட்டர் இருக்குது, அந்த லெட்டருக்கு மேலே டாட் வச்சா அப்படின்னா அம் அப்படின்னு சொல்லி அது முடியணும். அஹ. ஸோ அந்த லெட்டருக்கு சைடில் 2 டாட். ஓகே, இப்போ நம்ம சும்மா எக்ஸசைஸ்க்காக எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில வேர்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது லெட்ரு எஸ், ச. இப்போது இந்த லெட்ரு என்னவா மாறிடுச்சு, குட். சி, குரலா நெடில் நெடில், ஏன்னா இந்த பக்கம் இழுத்து விட்ருக்கோம், நெடில் சி. அடுத்து வேறு ஏதாவது வேர்டு பார்ப்போம். எஸ், இது வந்து ஏ. இப்போது யா. இப்போ மேலே ஒரு கொம்பு போட்டாச்சு, ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு கொம்பு இருக்குது, அதோட சிம்பிள் என்ன, இந்த இருக்குது ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு கொம்பு. அப்போ அதோட என்ன சவுண்டு முடியணும், ஓ சவுண்டு முடியணும். இ ப்ளஸ் ஓ, யோ. குட். அப்போ யோ. ஓகே, அடுத்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். மே, இது ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, அப்போ இது மாவாயிடுச்சு, இப்போ ஒரு கொம்பு வந்துடுச்சு, அப்போ ஓ சவுண்டு மோ ஆயிடுச்சு, இப்போ 2 கொம்பு வந்துடுச்சு. இப்போது மவ், ஏன்னா அவ்வோட சவுண்டு, ஒரு ஸ்டாண்டிங் லைன் 2 கொம்பு, அவ்வோட சவுண்டு. ஸோ இது மவ். ஸோ இந்த சிம்பிள்ஸை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு ரீட் பண்ணுறது ஈஸி. ஓகே, தன்யவாத். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு வேர்டை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அதுக்கடுத்து இனி டென்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். ஓகே, தன்யவாத் ஜி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.